கண்ணம்மா, நான் எழுதுறதுக்காக பைசா கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற நோட்டை நீ தான் வச்சிருக்க. எனக்கு தெரியும், கொடுத்துரு. எனக்கு தெரியாதுப்பா. இந்த பாரு, நீ தான் என் நோட்டை வச்சிருக்க, எனக்கு கொடுத்துரு. ஏய் வேண்டாம், தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் வேணா உன் பேக்ல செக் பண்ணேன். என்னது இது? அப்ப என்னோட பென் எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? இரு. இத பாரு, அதெல்லாம் தொட கூடாது. தொடாத தொடாத. இத பாரு, தொட கூடாது. தொடக்க கூடாது. என்னது இது? என்னோட ஸ்கேல் எங்க? எங்க? எனக்கு தெரியாது. நீ எங்க வச்சியோ? நான் பாத்து தரேன். அதுக்குள்ள லாக் பண்ணிட்டியா? ஏய் குடுத்துரு. டேய் இது பாரு, ஸ்கேல். நீ திருடி வச்சிருக்க. அப்ப என்னோட ரப்பர் எங்க குடு. எனக்கு தெரியாது. தெரிய வைக்கிறேன், காட்டு. நோ நோ நோ. நான் தொட கூடாது. தொட கூடாது. நோ 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 நோ. தொடாத. சரி, பென்சில் எங்க? பென்சில் தெரியாது. கையெடு என் பென்சில் வேணும். என் பென்சில் வேணும். உனக்கு என்ன குடுறா? குடுறேன்னு சொல்லிட்டேன்ல. ஏய் குடு. ஏய் இருப்ப. நீயே திருடி வச்சிருக்க என் பென்சில. திருடி திருடி. டேய் நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஏய் இந்த அடிக்காத. என்னடா இப்படி சண்டை போடுறீங்க? சே அக்காளும் தம்பியும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இப்படியா சண்டை போட்டோம்? எவ்வளவு ஒத்துமையா இருப்போம் தெரியுமா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், அடக்கமா இருப்போம், நல்லா படிப்போம்டா. முக்கியமா பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம். அப்படியா? ஆனா அந்த டூப் தர்மாம்பா பாட்டி சொன்னாங்க, இங்க சரியான அடங்கா பிடாரியா. நீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்களா? எல்லாரையும் எதிர்த்து பேசுவீங்களா? பெரியவங்களுக்குலாம் மரியாதையே கொடுக்க மாட்டீங்களா? நீங்க வாய் திறந்தாலே ஒரே பொய்யா சொல்லுவீங்களா? சரியான சண்டை கோழியா? அது மட்டும் இல்லாம வீட்டுல கிடைக்கிற எந்த பொருளை பார்த்தாலும் அதை திருடிட்டு போயிடுவீங்களா? அப்படியா சொன்னா? இவ ரொம்ப யோகியமாமா. இவளை பத்தி நான் சொல்லட்டுமா? வாயை திறந்தாலே டூப்பு தாண்டா. அவ சின்ன வயசுல ஒழுங்காவே ஸ்கூலுக்கு போக மாட்டா. அப்படியே அவ ஸ்கூலுக்கு போனாள்னா ஒரே கெட்ட பேர் தான். அவ டீச்சரு ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு கேட்டா கையில இருந்த ஸ்கேலை தூக்கி மூஞ்சி மேல எரிஞ்சிட்டா. பயங்கர பொம்பளை ரவுடிடாவோ. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் வாசல்ல இருக்கிற மாங்காய் கடைக்காரங்கிட்ட மாங்காயை வாங்கி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம கடன் வச்சுட்டா. ஐஸ்கிரீம் காரங்கிட்ட கடன். என் பர்ஸ்ல இருந்து 500 ரூபாயை எடுத்துட்டு 3 மாசம் ஆளையே காணோம். ஜம்பமா பேசுறாளா இவ? இவளை நான் பாத்துக்கிறேன். எங்கிட்டயே மோதுறாளா? என்ன பத்தி பேசுறாளா இவ? இவளை நான் சும்மா விட மாட்டேனே. இவ என்ன யோகியன்னு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவேனே. இவளை விட மாட்டேன். ஆஹா, போட்டு வாங்கறதுனா இதானா? அப்படியா? ஓ சரி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே. அம்மா அம்மா. என்னடா? ஜெயஸ்ரீ அவங்க அம்மா அப்பான்னு குடும்ப சமீதமா இப்ப நம்ம ஆத்துக்கு வரலாம். இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னா. ஸ்ரீனிவாசா, இன்னைக்கு எனக்கு என்னமோ பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் யாரையும் பார்க்க விரும்பல. யார் வேணா வந்துட்டு போட்டோம். நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போறேன். அம்மா என்னம்மா இது? இப்படி சொன்னா எப்படி? நீ இத்தனை நாளா எந்த பப்பிய பார்க்கணும்னு உருகிக்கிட்டு இருந்தியோ அந்த பப்பி இன்னைக்கு டோட்டல் ஃபேமிலியும் கூட்டிட்டு நம்ம ஆத்துக்கு வரா. இந்த நேரத்துல போய் உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொன்னா நன்னாவா இருக்கும்? புரியுது. நீ எதுக்காக இப்படி ஒரு லுக்கு கொடுக்கறேன்னு எனக்கு நன்னா புரியுது. எங்க நான் மறுபடியும் பப்பின்னு பொய் சொல்லி யாரையாவது வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன்னு தானே நீ இப்படி ஒரு லுக்கு கொடுக்கற? மா, சுனாமியில தொலைஞ்சு போன நம்ம பெரியப்பா மேல சத்தியமா சொல்றேன், இப்ப நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரிஜினல் பப்பி. கனிஞ்சு வர நேரத்துல கதவை சாத்திராதமா ப்ளீஸ்மா. மறுபடியும் ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்னும் புத்தி கெட்டவ இல்லை. வரட்டும், அவங்க மானத்தை வாங்குறேன். மா என்னம்மா ஒண்ணுமே பேசாம அப்படியே நிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்துட்டேன் இல்லையா, அதான் யோசிக்கிறேன். என்னோட பப்பி நம்ம பாத்துக்கு வரான்னா இதை விட சந்தோஷம் வேற என்ன எனக்கு இருக்க முடியும் சொல்லு? தாராளமா வரட்டும், வர சொல்லு. சரிம்மா, சரி. நட்டு நட்டு நட்டு. என்ன மண்ணி இது? நட்டு விட்டுன்னு ஏதாவது எமர்ஜென்சியா? எமர்ஜென்சி தான். அன்னைக்கு பப்பின்னு போய் சொல்லிட்டு ஒரு பொம்பளை நம்ம பாத்துக்கு வந்தாளோ இல்லையோ? ஆமா,
இப்ப அவதான் ஜெயில கம்பெனிட்டு இருக்காளே, ஜாமீன்ல வெளியே வந்து ஏதாவது தகராறு பண்றாளா? இல்ல இல்ல, இப்ப மறுபடியும் ஜெயஸ்ரீயோட அப்பா அம்மான்னு பொய்யா வேற 2 பேர் நம்ம பாத்துக்கு வரப்போறலாம். அங்கங்க டிவி சீரியல் நடிக்கிறதுக்கு ஆளுக்கு அல்லாடிட்டு இருக்கா. ஆனா இவ விஷயத்துக்கு மட்டும் டக்கு டக்குன்னு எப்படி ஆர்டிஸ்ட் கிடைக்கிறா? இந்த தடவை ஏமாந்து போனா நம்மள விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. அதனால வரவாள அவ நம்புற மாதிரி நாமளும் நடிச்சு திடீர்னு அட்டாக் பண்ணி ஓட ஓட வரட்டிடணும். நான் எதுக்கும் 2 போலீஸை மஃப்டியில் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். போலீஸ்க்கெல்லாம் போனா நம்ம மரியாதை போகாதா? இருந்தாலும் பேப்பர்ல நம்ம போட்டோ வருமே. ஒண்ணும் வேண்டாம், சாமர்த்தியமா நடந்துட்டு அவ வேஷத்தை கலைச்சா போறோம். சீனிவாச வரம் பார்த்து நடந்துக்கோங்க. என்ன என்ன சீனிவாசா, ஏகப்பட்ட குஷியில் இருக்கிற இன்னைக்கு. என் வருங்கால மனைவி அவங்க அப்பா அம்மாவோட வரப்போறா. அப்பா அம்மா அவளோட வரப்போறாளா? வெரி குட் வெரி குட் வெரி குட். நடிச்சித்தப்பா, நீங்க தான் பெரியவரா இருந்து வரவாளுக்கு நல்ல மரியாதை பண்ணணும். சீனிவாசா, இன்னைக்கு நான் பண்ண போற மரியாதையை பார்த்து நீயே அசந்து போற. ஏற்கனவே நானும் உங்க அம்மாவும் முடிவு பண்ணிட்டோம். தேங்க்ஸ் சித்தப்பா. அடடே வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. சித்தப்பா, இவதான் ஜெயஸ்ரீ. அவங்க ஜெயஸ்ரீயோட அம்மா அப்பா. நமஸ்காரம். வணக்கம். அடடா, நிஜமாவே புருஷ பொண்டாட்டி மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஜோடி பொறுத்த ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சித்தப்பா உட்கார்ந்து பேசலாமே, உட்காருங்க. பாரு இங்க. பார்வை முன்னாடியே தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்டேன்? நானும் பார்வும் ஸ்கூல் மேட்ஸ். என்னமா நடிக்கிறா? ரொம்ப துணிச்சல் தான். இல்ல, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஆத்துக்கு வர்ற 2வது பேர் நீங்க. ஐயோ, அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்திருக்காளா? நோ 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 நோ. பாரு வெளியே போயிட்டு வந்த உடனே பப்பையை நானு ஸ்கூல்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதனால தான் கேட்டேன். நீங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இரு. ஏன் சார், என்ன இது ஒரிஜினல் மீசையா இல்ல ஒட்டு மீசையா? தப்பா எடுத்துக்காதீங்க. இது டிவி சீரியல்ல அப்பா வேஷம் போடுற பல பேர் இந்த ஒட்டு மீசை வச்சுட்டு வருவா. அதுக்கு தான் கேட்டேன். சித்தப்பா, அவங்க என்ன நடிக்கவா வந்திருக்காங்க? சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க சித்தப்பா கொஞ்சம் ஜாலியா பேசுவார். பாரு, எப்படி இருக்க? பப்பி, உனக்கு நான் தான் உன் கண்ண முடினேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த கைய மறக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு இதே கைய பிடிச்சிட்டு நான் தட்டாமல சுத்தி இருக்கேன். வா உட்காரு. பாரு, இத்தனை வருஷமா நம்ம இதே சென்னையில இருந்திருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல பாரு. அது மட்டுமா, என் பொண்ணு உன் புள்ளைய லவ் பண்றான்னு நானே திட்டிருக்கேன். எப்படியோ பாரு, நம்ம ஸ்கூல்ல போட்ட ஒப்பந்தம் இப்ப பலிச்சுடுத்து. சோ இந்த ஒப்பந்தம் உங்களுக்கும் தெரியுமா? சித்தப்பா, அவங்க தானே பப்பி, அவங்களுக்கு எப்படி ஒப்பந்தம் தெரியாம இருக்கும்? அது என்னவோ சீனிவாசா, எல்லா பப்பிக்கும் இந்த ஸ்கூல் ஒப்பந்தம் தெரிஞ்சிருக்கு. அதான் எப்படின்னு எனக்கு புரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் பப்பி, உங்க ஆத்துக்கார் எதுவுமே பேச மாட்டேங்கிறார்? ஆர்டிஸ்ட் டைலாக் பேசினா அதுக்கு தனி ரேட். அதான் அப்பான்னு ஒரு டம்மியை கூட்டிட்டு வந்திருக்கான் உன் புள்ள. அவர் ஆத்துலயே அதிகமா பேச மாட்டார். ஏன் பாரு, ஜெயஸ்ரீ உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ, நான் தான் பப்பியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இவ இங்க வந்த அன்னைக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னைக்கே இவள கட்டி போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும்னு இப்ப நினைக்கிறேன். அதாவது கல்யாணம் கட்டி வச்சிருந்தா அப்படின்னு சொல்றா மன்னி. பாரு, நான் சீனிவாசனுக்கு ஒரு செயின் போடலான்னு இருக்கேன். நீ ஜெயஸ்ரீக்கு ஒரு மோதிரம் போடுறியா? சும்மா சென்டிமெண்ட்டுக்காக தான். மறுபடியும் மோதிரமா? மறுபடியும்னா? ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு பப்பின்னு சொல்லிட்டு இந்த ஆத்துக்குள்ள வந்திருப்ப நீ? இதுல மீசக்காரர் வேற கூட. சித்தப்பா, அம்மா, என்னமா அதெல்லாம்? வாய் முடுற. பப்பின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு உங்ககிட்ட சொன்னதுல இருந்து அப்பப்போ ஒத்தொத்தரா பப்பின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வருவியா? கரெக்டா இவ்வளவு மோதிரம் கேக்குறா? என்ன, அவ சாதாரண புடவையில வந்தா, இவ மடிசார்ல வந்திருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசம்.
பாரு பாரு நான் தான் ஒரிஜினல் பப்பி நன்னா பாரு. இந்த பாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்படி அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட நன்னாவே இல்ல. பாரு பாரு நான் தான் ஒரிஜினல் பப்பி நன்னா பாரு. இந்த பாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்படி அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட நன்னாவே இல்ல. அடேங்கப்பா, ஒரிஜினல் பப்பி மாதிரியே நடிக்கிறியே. அதுக்கு இவன் எத்தனை ரூபா பணம் கொடுத்தான்? எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்தான்? மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் ஒண்ணும் நடிக்கிறவன் இல்ல. ஏயா மீச கையில வந்துருச்சே. இதோ பாரு மீச கையில இருக்க. ஒட்டு மீச தானே. அப்ப நீ டிவி சீரி நடிகன் தானே. மரியாதையா எல்லாரும் வெளியில போயிடுங்க. இல்லாட்டி என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போக வரல. ஐயோ பாரு. ஆண்டி இல்ல பாரு, அது வந்து நான் சொல்றது போன்னு சொன்ன உடனே மா என்னம்மா இது இப்படி வந்தவங்க? போங்க சித்தப்பா விடுறா போயா. கொலையா முந்திரிக்கா நரிய சுத்தி வா. கொள்ளையடிச்சவ எங்க இருக்கான்? கூட்டத்தில் இருக்கான், கண்டுபிடி. எத்தனையோ படத்துல குடும்ப பாட்டு பாடி ஒன்னா சேர்றத பார்த்துருக்குறேன். ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஒரு பாட்டு பாடி ஒன்னா சேர்றத இப்பதான் பார்க்குறேன். இதுதான் என் பொண்ணு பாரு. நீ மட்டும் இந்த பாட்டை பாடாம போயிருந்தா நம்ம எப்பவுமே சேராமே போயிருந்திருப்போம்ல. அடுத்த 2 வரைய நீ பாடினியே, நான் அப்படியே ஆடி போயிட்டேன் தெரியுமா பாரு. என்ன மன்னிச்சிரு பப்பி. ரொம்ப உஷாரா இருக்கிறத நினைச்சிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் இன்சல்ட் பண்ணிட்டேன். என்ன பாரு இது, எதுக்கு இப்படிலாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? இப்ப நம்ம 2 பேரும் சம்பந்திங்க. இனிமே நம்ம 2 பேரும் குழந்தைகளோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் வந்து சாப்பிட வாங்க. உட்காருங்க. பாரு ஒரு நிமிஷம் இப்படி வா. மன்னி, ஒருவேளை இந்த பாட்டையும் சீனிவாசன் ஏன் அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியாது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் பப்பியும் விளையாடினப்போ பாடின பாட்டு. இது வேற யாருக்கும் தெரியாது. ஏன் தான் இப்படி அனாவசியமா எல்லாரையும் சந்தேகப்படுறோம்? என்னடா அது? சந்தேகப்பட்டது அவ, இப்ப எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போற. இதுதான் கதையில ட்விஸ்ட்டுங்கிறதோ? நாம எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருக்கு. பேசாம டெல்லிக்கு போயிட வேண்டியதான். அங்க போனாலும் அவமானம்தான். தீப்தி, ஏய் தீப்தி, எங்க இருக்க? ஐயா, என்னடா ஊர்ல இருந்தது வந்ததும் வராதமா தீப்தியை தேடுற? அவ வீட்ல இருக்காளா இல்லையா அதை சொல்லு, நான் பார்த்தே ஆகணும். ஏன் அவளுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கியா? அவ பண்ண காரியத்துக்கு ஸ்பெஷலா ஒன்று வாங்கி வர வராங்க. ஊடல் ஊடல் ஊடல். என்ன ஊடல்? இல்ல இல்ல, இது வேற. அது நாங்க வேற ஒரு டென்ஷன்ல இருக்கோம். ஆனா நீ பிடியே கொடுக்காத மாதிரி பேசுறியே. இந்த பார், திருச்சிக்கு எவ்வளவு முக்கியமான வேலையா போயிருக்கேன். எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு அலைச்சல் இருக்கும். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஒரு நிமிஷத்துக்கு 1000 SMS அனுப்பிச்சா என்னடா அர்த்தம்? தீப்தி அவ்வளோ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாடா? பின்ன என்ன, அந்த போன் ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயா இல்ல, அவ்வளோ SMS. அதுல என்ன இருந்தது? SMS தான், மெசேஜ் தான் இருக்கும். மூதேவி, மெசேஜ்ல என்ன இருந்தது? அது வேற ஒன்றும் இல்லை. அர்ஜென்ட்டாக ஊருக்கு கிளம்பி போயிட்டேன்ல, எங்கேயாவது அவளை ஏமாத்திட்டு ஓடிட்டு போறேன்னு அவளுக்குள்ள ஒரு பயம் பாவம். அப்படின்னா அவளை ஏமாத்த கூடாதுங்கிறதுல நீ உறுதியா இருக்க? அவளை ஏமாத்தணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா முதல்ல நான் போய் அப்ரோச் பண்ணுவேனா? நீ தான் அப்ரோச் பண்ணிருக்க.
முதல்ல நான் தான் அப்ரோச் பண்ணேன். அதுல நீ கன்ஃபார்ம்டா இருக்க? இருக்கேன் கன்ஃபார்ம்டாக இருக்கேன். ஆனால் திருச்சிக்கு நான் வேலையாக போயிருக்கேன். எதையோ கொடுத்து தொலைச்சிட்டா. அதை திருப்பி கேட்டு எப்போ கொடுப்பேன், எப்போ வருவேன், எப்போ கொடுப்பேன், எப்போ வருவேன், எப்போ கொடுப்பேன், எப்போ வருவேன்னு எஸ்எம்எஸ் பண்ணிட்டே இருந்தா எரிச்சலாக இருக்காது? என்ன கொடுத்தா? 1000 ரூபாய் கடன் கொடுத்தால, அதை திருப்பி எப்போ கொடுப்பேன்னு கேட்டாப்பாவும். கடனா? ஆமாம், அந்த சுண்டலி ஒன்றா கொடுத்த கடனை திரும்ப கேட்கும், இல்லை பொட்டி கடையில் இருக்கிற அவிச்ச சுண்டல் கேட்கும். அட கடங்காரா, இது சரி விடுறா. இப்போ மெயின் பாயிண்ட் வர பாரு. டிவியில லவர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறேன்? அட்டர் நான்சென்ஸ் ஐஸ். திருச்சியில் நான் ரூம்ல இருக்கும்போது நான் கூட பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த லவ் இருக்கே, இட்ஸ் ஜஸ்ட் a physical attraction, nothing else. அப்போ தீப்தி ஐ லவ் யூ கௌஷிக் அத பாத்தியா? கொடுத்தவன் பார்க்காம இருப்பானே? அதானே, எவன் கொடுத்தானோ அவன் பார்த்துருப்பான். why should I care? இதுக்கு 47 மார்க்ஸ் வேற. மேட் ஃபார் ஈச் அதர். கமெண்ட் அநியாயம். டேய், உனக்கு அப்ப லவ்ல நம்பிக்கை இல்லையா? எவன் சொன்னான்? இருக்கு, நிறைய லவ்ல நம்பிக்கை இருக்கு. அதான் இருக்கு. நேச்சரை லவ் பண்ணலாம், அனிமல்ஸை லவ் பண்ணலாம், தமிழை லவ் பண்ணலாம், நெய்பர்ஹுட்டை லவ் பண்ணலாம், இந்த அட்மாஸ்பியரை லவ் பண்ணலாம், இந்த வேர்ல்டை லவ் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு பார்க்கு பீச் சினிமான்லாம் சுத்துறது சுத்த போய் தள்ளு. அடடடடடடா, தத்துவத்தை தக்காளி ஜூஸ் மாதிரி புழிஞ்சிட்டு போறான் பாரு. அடிச்சா சுமாரு. தீப்தி போய் சொல்றா, இவன் மறைக்கிறான். தே ஆர் இன் லவ். அவங்களுக்கு இல்லைன்னாலும் நீ விட மாட்ட போல இருக்க. நெவர். இந்த ரூபாவோட ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கும் பொய்யாகாது. இதை நான் எப்படி தீர விசாரிச்சு உண்மையை வெளியில எடுத்துட்டு வரேன்னு பாரு. ஐயோ, இவங்க 2 பேர் லவ்ல ஏன் மண்டை உடையுது? செல்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆல் ரைட், வெரி குட். ஹலோ, ஹோட்டல் சோயா பவனா? ஒன் செகண்ட். ஹோட்டலுக்கு எதுக்கு ஃபோன் பண்றீங்க? சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்குமா? நான் தான் இருக்கேனேங்க. ஒரு சாம்பார் ரசம் வச்சிட மாட்டேன். எதுக்கு வீண் செலவு? கன்றாவி வேணான்ட்டு தானே ஆர்டர் பண்ணுறேன். உனக்கு பிபி ஆச்சு, உன்னை சிரமப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஒன் செகண்ட். ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா சார்? பரோட்டா ஒரு பிளேட்டில் எவ்வளோ சார் இருக்கும்? 2 தானே? ஓகே ஓகே ஓகே. 5 பிளேட் பரோட்டா இருக்கீங்க சார். 5 எதுக்குங்க? 4 பிளேட் தானே. நான் தான் இல்லையே. உங்கள் அப்பா தான் இருக்காரு, ஒன்றையும் சேர்த்து தின்றதுக்கு. அப்புறம் என்ன? பரோட்டா 5 பிளேட்டு. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா சார், அது ஒரு 4 பிளேட்டு. அது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கட்டும். ஓகே. அப்புறம் அந்த பட்டர் நான் இருக்கா? அது ஒரு 2 பிளேட்டு. 2? டென்ஷன் ஆகாத, அப்புறம் பிபி அதிகமாகிடும். ஓகே. அப்புறம் இந்த முந்திரி பருப்பு, கல்கண்டு, திராட்சைலாம் போட்டு அது என்ன, அது ஃப்ரைட் ரைஸா புலாவா? அது என்ன அது? காஷ்மீரி புலாவ். காஷ்மீரி புலாவ், அது ஒரு 4 பிளேட். ஏமா எக்ஸைட் ஆகுற? டாக்டர் தான் எக்ஸைட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. கூல். அப்புறம் சோளா பட்டுரா சார், அது ஒரு 2 பிளேட்டு. சோளா பட்டுராவா? சட்னி, சாம்பார், குருமா. ஐயோ, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதே இல்லை சார். சரி, நீங்கள் கொடுக்குறேன்றீங்க, என்ன பண்ணுறது? காலனியில் இருக்கிற நாய்க்கு போட்டு. ஏமா கத்துற? பேசக்கூடாது, கத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. அமைதியாரு சார். அப்புறம் புதுசாக ஐஸ்கிரீமில் வெரைட்டி வந்திருக்காமே, ஒல்லி ஒல்லின்னு. அது புடவை. சாரி, அது புடவையா? அது அது எனக்கு பேர் தெரியல சார். அது இந்த வெண்ணிலா சாக்லேட் எல்லாம் கலந்து. கசாட்டா பால். அது ஃபேமிலி பேக் ஒன்று. ஃபேமிலி பேக்கா? ஷூ, அமைதியாரு. ஃபேமிலி தானே இது. அப்புறம் அது கொடுத்துருங்க சார், அது ஒரு ஃபேமிலி பேக்கு. அட்ரஸ் நோட் பண்ணிக்கிங்க. கபாலி காலனி. அதான் மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குமே, அதுதான். அங்கே எப்போ டெலிவரி பண்ணுவீங்க? ஓகே ஓகே சார். எவ்வளோ சார் ஆச்சு பில்லு? 1500 தானே? 1500 ரூபாயா? சின்னம்மா, நீ கத்துற எனக்கு பிபி வந்துடும் போல இருக்க. சாஃப்டாருமா, சைலண்டாரு. 1500 ரூபாயா? பரவாயில்ல சார், சீப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இல்லைம்மா, இவர் உன்னை விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் இதை சாப்பிட போகிறோம்னு நினைக்கும் போது எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, உனக்கு பிபி இருக்கேம்மா. தினமும் இப்படிதான் ஆர்டர் பண்ண போறீங்களா? தினமும் இதே ஆர்டர் பண்ணால் போர் அடிச்சிடாது. டெய்லி வெரைட்டி ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஐயோ, நம்மள மாதிரி ஃபேமிலிக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. ஐயோ, கத்தாத. டென்ஷன் ஜாஸ்தியானா பிபி அதிகமாயிடும். புரிஞ்சிக்கவே மாட்டேன்றே நீ. மாப்பிள்ள அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது? தசாவதாரம் படத்துக்கு டிக்கெட். தேங்க்ஸ்ப்பா.
எனக்கும் வீட்ல இருந்து போர் அடிச்சிருச்சு. எல்லாரும் சேர்ந்து போலாம். ஒரு டாக்ஸி பிடிங்க. என்னது நீ சினிமாக்கு வர்றதா? உனக்கு பிபி. நீ இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. சினிமாவுக்கு நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போகிறோம். சென்ட்ரல் ஆட்டோவில் தான். பிபி வந்தவங்க படுத்தே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உட்காந்துக்கோ. தியேட்டர்ல வந்து உட்கார்ந்து சினிமா பாக்குறேனே. ஐயோ வேணாம்மா. தசாவதாரம் படத்துல சுனாமி பேரல வர்ற மாதிரி ஒரு சீன் வருது. அதை நீ பாத்துன்னு வச்சுக்கோ. உணர்ச்சி வசப்பட்டு சாதாரண பிபி கூட ஹை பிபி எகிரி. ஆமா, சும்மா அதுக்கு அவ்வளோ பயமுறுத்துறீங்க? இங்க பாருங்க, சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு நிக்காதீங்க. டைம் ஆச்சு. இப்போ ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துடும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறோம். கடமா அம்மாக்கு ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணிட்டல. ஷெல்ஸ், உனக்கு பசிச்சுதுன்னா அந்த ஓட்ஸ் கஞ்சியை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அம்மாக்கு யார் காவல் இருக்கிறது? அப்பாரா எதுக்கு இருக்கான்? கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டா இருந்துட்டு போறான். 5 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்கேயும் போகாம பாத்துக்குவான். ஐயோ, 5 ரூபா கொடுத்து தெலுங்கு கலந்த தமிழ் வேறயா? கண்ணம்மா, நான் ட்ரெஸ் பண்ணி கிளம்பணும்பா. குட்டி பாரதி. அம்மா நானும் தானம்மா சினிமாக்கு போறேன். உலகண்ணா ஐயகண்ணே உலகண்ணா ஐயகண்ணே. இவங்கள வேலை வாங்கணும்னு அந்த ஒண்ணு விட்டு ரமணம்மா பேச்ச கேட்டு பிபின்னு டிராமா போட்டதுக்கு என் நிலமா இப்படி ஆகி போச்சே. ஹோட்டல் சாப்பாடு, சினிமா, அநியாயம் பண்றாங்களே. உண்மையிலே பிபி வந்துரும் போல இருக்கே. கடவுளே கடவுளே. ஓஹோ சனம், ஓஹோ சனம், ஓஹோ. இப்போ எதுக்கு மணி அடிச்சு நீ? ஒன்று உடம்பு முடியல, இல்லை ஏதாவது வேணும்னா தான் மணி அடிக்கணும். சும்மா சும்மா மணி அடிச்சா அந்த மணிக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். இப்ப மணி அடிக்கிற அளவுக்கு என்ன அவசரம் உனக்கு? முகுந்தா முகுந்தா. அம்மா நீ பத்திரமா இரு. நாங்க எல்லாரும் சினிமாக்கு போயிட்டு வரோம். எல்லாரும் என்ன அனாதையா விட்டு போறீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வருது? உனக்கு தான் கஞ்சியும் காவலுக்கு அப்பாராவும் ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. கஞ்சி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். உனக்கு பிபி இருக்குது. அங்க மணி அடிக்கிறதுக்குள்ள நம்ம தியேட்டருக்கு போலாம் வாங்க. மாப்பிள்ளை இன்னும் ஆர்டர் பண்ண டிபன் வரலையே. ஐயோ, வர வேலையே அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு ஆட்டோலயே சாப்பிட்டு போலாம். ஹே சூப்பர் ஐடியா. ஓ சனம், ஓ சனம், ஓஹோ. அட பாவீங்களா, உங்களுக்கு கசாட்டா, எனக்கு கஞ்சியா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல. இந்த ரமணம்மா இருக்காளே, ரமணம்மா. ஆமா, பக்கத்துல இருந்தாலே கேட்காது உனக்கு.